கதிரோட கைரேகை எப்படி மாறுச்சு? எப்படி அண்ணனோட கைரேகை அதுல வந்துச்சு? கதிரோட கைரேகை எப்படி உன் அண்ணன் பசுபதியோட கைரேகைய மாறுச்சுன்னு தானே யோசிக்கிற? நான் அதை யோசிக்கல. கண்டிப்பா நீ அதைத்தான் யோசிச்சிருப்ப. எப்படின்னு சொல்றேன் கேளு. மாயா வா, இப்ப பண்ணலாம். சீனு, நான் உன்னை ஜெயிக்கும் போதெல்லாம் எப்படி இவ ஜெயிக்கிறா எப்படி இவ ஜெயிக்கிறான்னு நீ யோசிச்சுட்டு இருப்ப. உன்னை பார்த்துதான் எப்படிலாம் திருட்டுத்தனம் பண்ணலாங்கிறத நான் கத்துக்கிட்டேன். புதுசா நீதான் கண்டுபிடிக்கிற. உன்னை திருப்பி அடிக்க நானும் உன் வழியிலேயே யோசிக்கிறேன். ஒன்னே ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோ. எங்களை அழிக்கணும்னு நீ நினைக்கிற ஒவ்வொரு தடவையும் 10 மடங்கு நாங்க விஸ்வரூபம் எடுப்போம். நான் இருக்கிற வரைக்கும் கதிர மட்டும் இல்ல, ரகுராம் குடும்பத்துல யார் மேலயும் நீ கை வைக்க முடியாது. அதெல்லாம் விடு. என் அண்ணன் எங்க? என் அண்ணனை என்கிட்ட கொடுத்துரு. அவருக்கும் யாரும் இல்ல, எனக்கும் அவரை விட்ட யாரும் இல்ல. கதிரை கடத்திட்டு போனியே, கதிருக்கு ஏதாவது ஆயிருந்தா நாங்க என்ன பண்ணிருப்போம்? அதை யோசிச்சியா? அண்ணனா அண்ணன். இத பாரு மாயா, கதிருக்கும் எனக்கும் பிரச்சனை இல்ல, ஹோட்டலுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு காசு போனதான் மிச்சம். அந்த காசை எப்படி சம்பாதிக்கணும்னு எனக்கு தெரியும். ஆனா என் அண்ணனை மட்டும் என்னால விட்டு கொடுக்க முடியாது மாயா. கண்டிப்பா உன் அண்ணன் உனக்கு வேணுமா? இத பாரு, டென்ஷன் பண்ணாத மாயா. என் அண்ணன் எங்க? உங்க அண்ணன் வேணும்னா ஹோட்டலை விட்டு வெளியில வா. வா. புவனா, உன்னோட டேஸ்ட் ரொம்ப சூப்பர் புவனா. உன் காரோட கலரை வச்சே. ஏய், இப்ப எதுக்கு என் காரை பத்தி பேசுற? என் காரை பத்தி நீ கருத்து சொல்றதை கேட்கறதுக்காக நான் இங்க வரல. கார் கலர் நல்லா இருக்கு புவனா. இன்டீரியரும் நல்லா இருக்கு. ஒரு நிமிஷம் டிக்கி ஓபன் பண்ண. மாயா, கடுப்பேத்தாத. நான் ஒன்னும் கார் ஷோரூமுக்கு சேல்ஸுக்கு வரல. டிக்கியை திறக்க மாட்டியா புவனா? கார் டிக்கி. ஏய், என் அண்ணனை கார் டிக்கில வச்சிருக்கியா? இருட்டுனாரு, பெட்டினாரு, எங்க இருக்குன்னு தெரியலன்னு சொன்னாரே. ஐயோ, தள்ளு. அண்ணே, 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 எந்திரிண்ணே. உயிர் இருக்கா? ஐயோ பாவம். அண்ணே, 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 எந்திரிண்ணே. அண்ணே, யாராவது ஹெல்ப் பண்ணுங்களே. நீங்க சும்மா தானே நிக்கிறீங்க, நீங்களே தூக்குங்க. அண்ணே, 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 யாராவது தண்ணி எடுத்துட்டு வாங்க. ஹோட்டல்ல தண்ணி இல்லையே. ஐயோ. இல்ல, காசு கொடுத்தா கிடைக்கும். ஒரு பாட்டில் 25 ரூபா வித் ஜிஎஸ்டி. அண்ணே, அண்ணே, அண்ணா கண்ணு முழிச்சு பாருங்கண்ணா. முழிப்பாரு. உள்ள புழுக்கமா இருந்திருக்கோம்ல, அதான் மயங்கிட்டாரு. தங்கச்சி காரனாலும் புழுக்கம் இருக்கதானே செய்யும். அண்ணே, 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 ஒன்னும் ஆகலண்ணே. எந்திரி.
எனக்கு எனக்கு என்ன ஒன்னும் ஆகலண்ணே, உன்னை காப்பாத்தியாச்சுண்ணே. எந்திரி, பாத்து. என்னமாச்சு? ஒன்னும் ஆகலண்ணே. அண்ணே, அம்மா, நான் உயிரோட தான் இருக்கேனா? அத நீங்க நம்பலையா? உங்களை உயிரோட விட்டு வச்சிருக்கோம். என் புருஷனுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா கொன்னு போட்டிருப்போம். புவனா, வலியும் வேதனையும் உனக்கு வரும்போது தான் தெரியுதா? ரொம்ப நம்பகமான குடும்பம் எங்க குடும்பம். எங்களை கெடுக்க நினைக்கிறத இதோடு நிறுத்திக்க. கதிர் உழைப்பான், ஜெயிப்பான், சம்பாதிப்பான். அடமானத்துல இருக்கிற வீட்டை மீட்கிறதுக்கு பணத்தோட வருவான். உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கிற கணக்கு வழக்கு இதோட முடிஞ்சு போச்சு. புதுசா எதையாவது ஆரம்பிக்கணும்னு நினைச்ச என்ன நடக்கும்னு புரியும்னு நினைக்கிறேன். பொழைச்சு போ. என்ன சிவா, ஆளை காணும்? எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னாரு? வர நேரம் தானே. கொஞ்ச நேரம் முன்னாடி கூட போன்ல பேசிட்டு இருந்தேன். இப்போ வந்துருவாங்கண்ணே. அண்ணா, வண்டி சத்தம் கேக்குது, வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓ, சார், வாங்க சார். வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். வாங்க. உட்காருங்க. வாங்க வணக்கம், வாங்க உட்காருங்க. சார், குடிக்க ஏதாவது? இருக்கட்டும் சார். எல்லாருக்கும் காஃபி எடுத்து. சார் பரவாயில்ல, இருக்கட்டும் சார். இப்பதான் சாப்பிட்டு வரோம். ஐயா, ஆ ஆ, வாங்க வாங்க. ஐயா வணக்கம். வாங்க வாங்க வணக்கம். 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 வணக்கம்மா. ஜானகி, காஃபி கொண்டு வாமா. இருக்கட்டும்மா, இப்பதான் சாப்பிட்டு வந்தோம். என்ன பார்வதி, எல்லாரும் வந்திருக்காங்க. ஒருவேளை அந்த ஜீவாவை கண்டுபிடிச்சிட்டாங்களோ? அவனை கண்டுபிடிச்சிட்டா இவங்க மேல தளத்தொடல கூட்டிட்டு வருவாங்க. ஆனா அப்படி எதுவும் தெரியலையே. டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? வக்கீல் ஊர்க்காரங்க எல்லாம் வந்திருக்காங்களே, என்ன விஷயமா இருக்கும்? வீட்ல எல்லாருமே விஷயம் தெரிஞ்ச மாதிரி இருக்காங்க. நமக்கு தான் தெரியல போல இருக்கு. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு வாயை மூடிட்டு இருந்தா நம்ம மேல தப்பாயிடும். மாமா, லாயர்லாம் வந்திருக்காங்க.